Hi guys, welcome back to another video. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேம் Praggnanandhaa vs Magnus Carlsen. இது வந்து FIDE World Cupல வந்து டை பிரேக் கேம் நம்பர் 1. இந்த கேம் வந்து 25 minutes and 10 second increment. Prag வந்து இந்த கேம்ல போராடி தோத்து போயிட்டாரு. ஆனால் இது வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம். ஸோ கேமுக்குள்ளே வந்து டக்குன்னு போகலாம். ஸோ Prag வந்து இந்த கேமில் 1e4ஓட ஆடுறாரு. அதுக்கப்புறம் e5 and then knight to f3, knight to c6 and bishop to c4. ஸோ நார்மலாக இப்போ இட்டாலியன் கேம் தான் விளாடுறாங்க. and then comes to knight to f6, d3, bishop to c5, a4. ஸோ a4ஓட பர்பஸ் அடுத்தது வந்து c3 and then b4. ஸோ பிஷப்பை துரத்த, ஏன்னா கிங் சைட் தான் கேசல் பண்ண போகிறாங்க. ஸோ அங்கே குயின் சைடில் அட்வான்ஸ் பண்ண பார்க்குறாங்க. and then d6, castle, a5. ஸோ வந்து அந்த b4 தடுக்கிறதுக்காக bishop comes to e3, bishop takes e3 and then f takes e3. ஸோ ப்ரக்குக்கு இப்போ வந்து சென்ட்ரலில் 2 பான் இருந்தாலும் இந்த f5 ஓப்பனாக இருக்கிறதுனால இந்த ஸ்கொயர் வந்து அட்டாக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ அடுத்தது கேசலிங், knight to d2, knight to e7, knight h4 and then c6. ஸோ c6ஓட இது வந்து அடுத்தது d5 பண்ண பிளான் பண்ணுறாங்க. Prag வந்து அடுத்தது வந்து லைக் queen to f3 இல்லைனா queen to e1 to go to queen g3 கூட பிளான் பண்ணலாம். ஸோ Prag goes to queen e1, d5, bishop goes back to b3, queen comes to d6. ஸோ கார்ல்சன் வந்து இங்கே ஒரு டிஃபென்சிவ் இது விளாடுறாரு. ஏன்னா Prag ஆஃப்டர் குவீன் g3க்கு அப்புறம் இந்த பான் பின்னாயிடும். ஸோ அந்த பான் பின்னாகும்போது இந்த நைட் ஹேங்கிங் ஆகிடும். ஸோ ருக் வந்து f6 நைட்டை கூட எடுக்கலாம். ஸோ அந்த f6 நைட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக கார்ல்சன் குவீன் டு d6 விளாடுறாரு. தென் குவீன் டு g3 அண்ட் தென் நைட் h5 குவீனை வந்து புஷ் பண்ணுறாங்க. குவீன் கம்ஸ் டு g5. Prag இங்கே வந்து குவீன் டு f3 கூட விளாண்டுருக்கலாம் அந்த நைட் இது பண்ண. g3 and then knight to f5. ஸோ ஆப்வியஸ்லி இந்த பானால் எடுக்க முடியாது, பட் இன்ஆக்யூரசின்றாங்க பிகாஸ் நைட் hf3 பெஸ்ட்டுன்றாங்க அனாலிசிஸ். ஸோ இதுக்கு பிஷப் டேக்ஸ் f3 and then e takes f3 and then king to g7. ஸோ நம்ம இங்கே 4 கூட பண்ண முடியாது, ஏன்னா குவீன் இல்லை நைட் கூட எடுக்கும். ஸோ Prag இங்கே வந்து ருக் டு e1 டு இங்கே பான் ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரென்தன் பண்ண விளாண்டுருக்கணும். Prag goes to king h1. king h1ஓட பர்பஸ் தெரில. ஸோ இப்போ கார்ல்சனுக்கு 0.6 அட்வான்டேஜ் இருக்குது. and then கார்ல்சன் வந்து queen f6 விளாடுறாரு. queen takes f6 and then knight takes f6, f takes g6 and then h takes g6. ஸோ சீரீஸ் ஆஃப் ட்ரேட்ஸ் நடக்குது. and then e4 and then d takes e4, d takes e4 and then rook to d8. ஸோ இப்போ வந்து இந்த நைட் அட்டாக் பண்ணுறாங்க. இந்த பானை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க நைட் அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ Prag goes to rook to f2. இது ஆக்சுவலி நல்ல மூவ், ஏன்னா வந்து ருக்ஸ் இப்போ வந்து டபுள் பண்ண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஆல்சோ அட் த சேம் டைம் இந்த நைட் வந்து டிஃபெண்ட் பண்ணுறாங்க. தென் rook comes to d4 and then rook comes to f1. ஸோ இந்த பொசிஷனில் Prag வந்து ஈக்குவலாக மாற்றிட்டாரு. and then knight goes to g8. ஸோ இந்த பொசிஷனில் வந்து if Magnus take the pawn, Prag வந்து இப்படி கூட விளாடலாம். rook takes and then rook takes and then king takes. அதுக்கப்புறம் if rook takes and then Prag can go to rook f1. ஸோ அதனால தான் அப்படி விளாடல. ஸோ கார்ல்சன் went to knight to g8. அதுக்கப்புறம் c3 வருது. அதுக்கப்புறம் rook goes back to d7, rook to e2. இந்த பானுக்கு வந்து சப்போர்ட் தர rook to e7, bishop to c2, knight to d7, knight to c4, rook to a8 and then g4. ஸோ g4 வந்து இங்கே இன்ஆக்யூரசின்றாங்க. லைக் g4 வந்து ஓகே தான். ஸோ and then Carlsen replied with f6. Then rook comes to g2, knight comes to h5.
அதுக்கப்புறம் இங்கே புஷ் பண்ணுறாரு. கார்ல்சன் டேக்ஸ். அண்ட் தென் இப்போ ருக்ஸ் வந்து இப்போ G5ல வந்து ஒரு குட் ஸ்பாட்டில் தான் இருக்குது. அண்ட் தென் நைட் கம்ஸ் டு F7. ஸோ ருக் ஹேஸ் டு கோ பேக் டு G2. அண்ட் தென் ருக் கம்ஸ் டு E6. ஸோ இந்த பொசிஷனில் வந்து ருக் கம்ஸ் டு D2 டு த்ரெட்டன் த நைட். ஸோ ருக் கம்ஸ் டு F6. ஸோ இப்போ நம்ம ருக் டேக்ஸ் பண்ணிட்டு கிங் எடுத்தால் நம்ம ருக்கால் நைட் எடுக்க முடியாது. ஏன்னா ருக் டேக்ஸ் F6 அந்த நைட் டேக்ஸ் F6 வரும். ஸோ Pragg takes rook takes F6 and then knight takes F6 and B4. இப்போ தான் இந்த குயின் சைடில் அவர் பிளே க்ரியேட் பண்ணிட்டுருக்காரு. ஏன்னா கிங் சைடில் அவருக்கு H2 பான் மட்டும் தான் இருக்குது. ஸோ இங்கே ஒரு பிளே க்ரியேட் பண்ணுறாரு Pragg. ஸோ and then B takes B4 and then C takes B4 and then king to G2, king to E7. ஸோ என் கேமில் கிங்ஸை வந்து க்ளோஸாக கொண்டு வராங்க. A5, rook comes to H8, rook comes to E2. So normal moves down. Knight comes to H5, king comes to G1, knight comes to F4. இப்போ நைட்டுக்கு ஒரு நல்ல அவுட் போஸ்ட். rook comes to D2, rook comes to H3 and then A6. ஸோ ப்ரக்குக்கு இங்கே 16 seconds தான் இருக்குது. ஸோ ப்ரக் லைக் இந்த பிஷப் டு D1 அதுமாதிரி வெயிட்டிங் மூவ் விளாண்டுருக்கலாம். பட் அவர் வந்து A6 விளாடுறாரு, which is a mistake. And then B takes A6, bishop to A4, knight to C3. ஸோ இதுதான் வந்து ப்ரக் பண்ண பிளண்டர். knight to A5. அவர் வந்து ருக் C2 தான் விளாண்டுருக்கணும் லைக் இங்கே. பட் ஹீ பிளே knight to A5. இப்போ வந்து knight comes to G5. இப்போ வந்து ருக் C2 விளாடுறது ஒன்றும் இல்லை. ஏன்னா ஆஃப்டர் knight to H3 check, king to F1 and then rook can go to A3. இப்போ வந்து இது டோட்டலான லூசிங் பொசிஷன். ஏன்னா பிஷப் அவர் வந்து காப்பாற்ற பார்த்தாருனா கீழே இங்கே லைன் இருக்கு. ஸோ இங்கே கீழே rook to C1, rook takes C1, bishop D1 and then rook takes D1. அதுக்கப்புறம் அவர் வந்து மேட் டிஃபெண்ட் பண்ண பார்த்தாருனா தென் rook can just take the A4 and then இப்போ 8.7 advantage Carlsen இருக்கும். ஸோ Pragg just resigned here. Pragg வந்து ரொம்ப டஃப் கொடுத்து விளாண்டாரு. இப்போ அடுத்த மேட்ச்சில் வந்து ட்ரா ஆச்சு. ஸோ அடுத்த மேட்ச் வந்து நான் வந்து அனலிசிஸ் பண்ணி நான் டக்குன்னு போஸ்ட் பண்ணுறேன். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிடுறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை காய்ஸ்.